வாஞ்சிக்கிறேன். 16வது அதிகாரத்திலே ஆசியாவின் பகுதிகளிலே சுவிசேஷ பணியை முடித்துவிட்ட பவுல் மீண்டும் சபைகளை ஸ்திரப்படுத்தி அங்கே சபைகள் பெருகிக் கொண்டிருக்கும் போது தேவ ஆவியானவர் இந்த காரியத்திலே அக்கறை கொண்டவராக மாத்திரமல்ல, அவருடைய பிரயாணத்தின் திசையை மாற்ற நினைக்கிறார். அவர்கள் தேவனுடைய மனிதர்கள் தான், தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் தான், தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்டவர்கள் தான். ஆனாலும் அவர்களுக்குள்ளே இருந்த பாரம் இன்னும் பழைய சபைகளுக்கு போய் அதை பலப்படுத்த வேண்டும், இன்னும் ஜனங்களை வசனத்திலே உறுதிப்படுத்த வேண்டும், இன்னமும் ஆட்களை தேவனுக்குள் கட்டுவிக்க வேண்டும் என்று அவர்கள் எடுத்த எல்லா பிரயத்தனத்தையும் தேவ ஆவியானவர் தடுத்து நிறுத்திவிட்டு வேறு திசைக்கு, இதுவரை ஒரு முறை கூட சொல்லப்படாத ஐரோப்பா கண்டத்திற்குள் அவர்களை தள்ளிக்கொண்டு போக வேண்டும் என்று ஆவியானவருடைய துடிப்பை நீங்கள் அங்கே பார்க்கலாம். கவனியுங்கள், தேவனே தடுத்து நிறுத்துகிற ஒரு பெரிய காட்சி இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்திலே அரிதாக காண கிடக்கிறது. ஆவியானவர் எல்லாவற்றையும் செய்கிறவர் என்பது மாத்திரமல்ல, ஆவியானவர் நம்முடைய பிரயாணங்களை, நம்முடைய முயற்சிகளை நேராக்குவதற்கு சில நேரங்கள் நம்மை திசை திருப்ப வேண்டிய ஒரு பெரிய அவசியம் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஆமோதிக்கிறவள் மாத்திரம் அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. God opens doors. இதிலே ஒரு சந்தேகமும் இல்லை. தேவன் கதவுகளை திறக்கிறவர் என்பது நமக்கு தெரியும். தேவன் ஆவியானவர் முன் சென்று காரியங்களை ஆயத்தப்படுத்துகிறவர் என்பது அறிந்திருந்த போதிலும் சில நேரங்களிலே நம்முடைய முயற்சியினால், நம்முடைய பலத்தினால், நம்முடைய அனுபவத்தினால், நம்முடைய காரியங்களினால் சில காரியங்களை செய்ய வாஞ்சிக்கும் போது, விரும்பும் போது, அது ஆவிக்கேற்ற காரியமாயிருந்தாலும், ஊழியத்துக்கு அடுத்த காரியமாயிருந்தாலும் அதை விரும்பாத ஆண்டவர் ஒருவர் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். If today's church understands this little truth, a marvelous revolution can take place. இன்றைய சபை தேவ ஆவியானவருடைய இதய துடிப்பை, தேவ ஆவியானவருடைய காரியத்தை புரிந்து கொள்ளுமானால் எத்தனை நலமாயிருக்கும், நலமாயிருக்கும், நலமாயிருக்கும். இன்றைக்கு மத்தியானம் நாங்கள் பேசும்போது ஒரு சகோதரன் சமீபத்திலே நடந்த ஒரு கிறிஸ்தவ நிகழ்ச்சியை குறித்து அவர் எங்களுக்கு கொஞ்சம் வர்ணமிட்டார். சென்னையிலே நடந்த ஒரு கிறிஸ்தவ நிகழ்ச்சியை குறித்து அவர் சொல்லும் போது சொன்னார், திடீரென்று அங்கே மைக் அலற ஆரம்பித்தது. அங்கே வர்ண விளக்குகள் ஜாலங்களை போல மாற்றி மாற்றி பிரகாசிக்க ஆரம்பித்தது. சிகப்பு, வெள்ளை, கருப்பு என்று அங்கே கலர்கள் மாற்றி மாற்றி வருகின்றது. திடீரென்று ஒரு பெரிய சத்தம் உண்டாயிற்று, கரகோஷம் உண்டாயிற்று. கிறிஸ்தவ கூட்டத்தில் ஒரு பெரிய வருகிறார் 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 என்று ஒரு ஆர்ப்பாட்டமான ஒரு காரியம் நடந்தது. எல்லாரும் நினைச்சா ஆண்டவர் தான் வர்றாருன்னு சொல்றாங்க போலன்னு பார்த்தா அங்க கதாநாயகனாய ஸ்டார் பிரசங்கியார் வந்து ஒரு வித்தியாசமான உடையிலே நின்று அங்கே மக்களை பரவசப்படுத்த ஆரம்பித்தார். இதையெல்லாம் எங்கே இருந்துதான் கற்றார்களோ எனக்கு தெரியாது. இதையெல்லாம் இந்த கோமாளித்தனத்தை, நான் இதற்கு பெயர் வச்சிருக்கிறேன், கோமாளித்தனத்தை எல்லாம் எங்கிருந்துதான் கற்றார்களோ தெரியாது. அதற்கு அது அவர்கள் சொல்லுகிற பேர் ஆவியானவர் இயக்குவிக்கிறார் என்று. தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவருடைய இயக்கம், ஆவியானவரால் இயக்குவிக்கப்படுதலை வேதத்தின் அடிப்படையில் பார்க்கிறவர்களுக்கு இது எந்த ஆவி என்று விளங்கிவிடும். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் இயக்குவிக்கிறவர் மாத்திரமல்ல, தடை செய்கிறவர் என்பதையும் இன்றைக்கு தேவ சபை அறிந்திருக்குமானால் அநேக காரியங்கள் சீர்திருந்தப்பட்டிருக்கும், அநேக காரியங்களில் புரட்சி உண்டாயிருக்கும், அநேக பகுதிகளிலே தேவ ராஜ்யம் கட்டப்பட்டிருக்கும். அப்படி பவுலையும் அவனை சேர்ந்தவர்களின் தடை செய்த ஆவியானவர் பவுலுக்கு ஒரு தரிசனம் கொடுத்து, மக்கதோனியா வாலிபன் ஒருவன் வந்து நின்று எங்களுக்கு உதவி செய்ய வாரும் என்று சொன்ன காட்சியை கண்டு அவனும் அவனோடு கூட சேர்ந்தவர்களும் இது தேவனால் வந்தது என்று நிச்சயித்துக் கொண்டு, that is a beautiful thing in the word of God. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு நேராக திருப்புங்கள். இவைகள் எல்லாம் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ உலகிலே பயிற்சிப்பிக்கப்படாதவைகள். ஆகையினாலே அதை குறித்து கொஞ்சம் நான் சொல்லிவிட்டு
நான் சொல்ல வேண்டிய காரியத்திற்கு கடந்து செல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 9வது 10வது வசனத்தை வாசிக்கலாம். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில் மக்கெதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று மக்கெதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று நீர் மக்கெதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது, நன்றாய் கவனியுங்கள், அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு. நன்றாய் கவனியுங்கள் வார்த்தைகளை. தேவ ஆவியானவர் தெளிவாக எழுதியிருக்கிறார். கூட்டத்திற்கு குழுவுக்கு தலைவன்தான் அவன் மூலம்தான் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். மக்கெதோனியா வாலிபன் ஒருவன் வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறதான ஒரு தரிசனத்தை பவுல் காண்கிறான். அதை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறான். தன்னுடைய குழுவோடு கூட பகிர்ந்து கொள்கிறான். சுவிசேஷ ஊழியத்திலே அவனோடு கூட நின்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறான். அவர்கள் ஒன்று செய்கிறார்கள். இஸ் இட் ஃப்ரம் காட் ஆர் நாட்? இது தேவன் கொடுக்கிற ஆணைதானா அல்லது தேவன் கொடுக்கிற ஆணை இல்லையா என்பதை அவர்கள் அறிந்து சோதித்து, இது தேவனே நம்மை நடத்துகிறார் என்கிற தெளிவை எல்லாரும் பெற்ற பின்பு வாருங்கள் மக்கெதோனியாவுக்கு போகிறோம் என்று சொல்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரே எங்கேயோடு கூட சோதரிக்கலாமா? நம்ம மாத்திரம் பவுலா இருந்தோம்னா என்ன சொல்லி தெரியுமா? உனக்கு என்னடா தெரியும், நான் 3ஆம் வானம் வரைக்கும் போயிட்டு வந்தவனாக்கும். அல்லேலூயா. நான் தேவதூதர்களை அடிக்கடி சந்திக்கிறவனாக்கும். ஆண்டவர் என்னை 3 நாள் கண் தெரியாதவனாக வைத்து என்னோடு கூட முகமுகமாக பேசினதாகட்டும். எருசலேமிலே தேவாலயத்திலே ஞான திருஷ்டி அடைந்து தேவனிடத்திலே கட்டளை பெற்றவனாகும் நான். எனக்கு சொன்னபடி நீ செய் என்று தானே சொல்லி இருப்போம். ஆனால் தேவ மனிதர்கள் அப்படி நடந்ததே இல்லை. என்னை நடத்துகிற ஆவியானவர் நிச்சயமாக என் கூட இருக்கிறவர்களை நடத்துவார் என்கிற தெளிவு பெற்ற ஒரு நல்ல அப்போஸ்தலனுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு அநேக ஊழியங்களிலே ஆலோசனைக்காரர்களே கிடையாது. என்னையா இப்படி செய்கிறாரே, இப்படி நடத்துகிறாரேன்னா அவருக்கு கர்த்தர் காட்டினாரு அதனால செய்யறாரு, எங்களுக்கு காட்டினார் என்று சொல்லுகிற கூட்டம் இல்லை. இதை ஆராய்கிறவரும் இல்லாமல் போய்விட்டதனால் தான் ஆவியானவருடைய கிரியையை காணக்கூடாதபடி சபை தள்ளப்பட்டு விட்டது என்று நான் தைரியமாக சொல்லுவேன். இப்படி போன அந்த மக்கெதோனியா தேசத்தின் ஒரு நகரமாகிய பிலிப்பு பட்டணத்திலே நடந்த காரியங்களை தான் 16வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். கவனியுங்கள். 16வது அதிகாரத்திலே எந்த வாலிபன் வந்து நின்று, எந்த மனிதன் வந்து நின்று எங்களுக்கு உதவி செய்வோம் என்று சொன்னானோ அங்க அந்த மனிதனை காணவே இல்லை. ஹலோ. God's ways are mysterious. God's ways are strange. Only the person who has committed totally can understand the pulse of the Lord. தேவனுடைய வழிகள் வித்தியாசமானவைகள். தேவனுடைய வழிகள் நமக்கு விளங்காதவைகள். ஆகையினால் தான் தேவனுடைய சத்தத்தை தெளிவாக கேட்பதற்கு மாத்திரமல்ல, அதற்கு தன்னை பூரணமாக ஒப்பு கொடுத்திருக்கிற மனுஷனால் தான் இது தேவனிடத்திலிருந்து வந்தது என்று தெரியும். ஹல்லேலூயா. நன்றாய் சொல்கிறதை கவனியுங்கள். Why I don't listen to God? Why don't I get a revelation from the Lord? Because I am still disobedient in my spirit, rebellious in my spirit. இன்றைக்கும் அநேக நேரங்களில் எனக்குள்ளே ஒரு பெரிய எதிர்ப்பின் தன்மை, எனக்குள்ளே ஒரு பெரிய விகற்பத்தின் தன்மை காணப்படுகிறதுனால் தான் தேவன் என்னை வழி நடத்தக்கூடாத ஒரு இடத்திற்கு நான் வந்து விடுகிறேன். அருமையான தேவ ஜனங்களே, அங்கே நான் சில காரியங்களை சொல்வதை கொஞ்சம் குறித்துக் கொண்டு நீங்கள் யோசிக்கும்படியாக கேட்கிறேன். மக்கெதோனிய மனுஷன் ஒருவன் வந்து உதவி செய்யும் என்று கேட்டதாக தரிசனம் கண்டாயே பவுலே, where is he? They were not in search of a person. ஆண்டவர் போக சொல்லுகிறார், அவ்வளவுதான். என்ன செய்வார் என்று எங்களுக்கு தெரியாது, பரவாயில்லை.
கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோமா என்பதே எங்களுக்கு கவலை. கரங்களை தட்டிய ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நன்றாய் கவனியுங்கள். ஆகையினாலே போன இடத்துல முதலாவது ஒரு பெண், அவளும் லிதியா.